ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பை மாம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் குட்டி பையனும் நானும் வாக்கிங் போகணும். இந்த பிரிட்ஜ் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த எண்ட் போயிட்டு ரிட்டன் இந்த எண்டுக்கு வரோம். ஸோ டோட்டலாக 4 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடக்கிறோமா இல்லையான்றது வீடியோட பாருங்கள். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் சொல்லு. நாங்கள் வாக்கிங் போகிறோம். ஓகே, நாங்கள் பிரிட்ஜை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் 5:30 மணிக்கு அவர் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தார். அதனால தான் இப்படி டல்லாக இருக்கார். போகிற வழியில் பயங்கரமாக கொஷின் கேட்பாரு. அந்த கொஷினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணணும் பாருங்கள். அழகாக பிரிட்ஜுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் லேயர், அதுக்கு மேலே ப்ளூ கலர் நீலா. நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். ஆமாம். சூப்பர், ஞாபகம் இருக்கா அதெல்லாம் உனக்கு? ஸ்கூல் லீவ் இல்லையா, ஸோ அதனால் அடுத்து என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பிரிட்ஜு அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணலாமா வீட்டில் போயின்னு பேசிட்டு போனோம். அவரும் ஏற்கனவே பண்ணதை வச்சு கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்தாரு. ஆமாம், லாரி இருக்குல்ல, லாரி மேலே ஏரியா போக முடியும், இந்த பக்கம் தான் போக முடியும். இது வண்டி வருதான்னு பார்த்துட்டு போகலாம். வந்துரு. சூப்பர். குட்டி பையன் வந்து எதிரில் லாரி இருக்கிறத பார்க்காம, அம்மா என்னம்மா நடு ரோடு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. லாரி இருக்குது, லாரி மேலே ஏரியா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அவரை கூப்பிட்டு வந்தேன். இந்த மாதிரி மார்னிங் ஒர்க் அவுட் கொடுக்கறதால கிட்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜியும் வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கூல் போகும்போது கிட்ஸ்க்கு டைம் இல்லைனாலும் இந்த மாதிரி லீவ் டைமில் நீங்கள் வந்து காலையில் வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ இல்லை பார்க்கில் கூப்பிட்டு போய் விளையாட விடுறது, புஷ்அப் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கலாம். அது பாட்டு சிவப்பாக இருந்துச்சுல, வானம் எங்கே போச்சு? அங்கே மேலே போயிடுச்சா? நான் கீழே இருந்துச்சு, இப்போ காணோன்னு பார்த்தா மேலே இருக்குது. நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறடா. ஃபுல் சாங் போட்டா? சாங் நேம் சொன்னா வைப்பேன். ஹனுமன்ட்டு. ஓ, ஹனுமான் சாங். ஓகே, வைக்கலாமா? ஓகே, டன். வைக்கிறேன். சிலை செய்யறது நம்ம தான். இப்போ இந்த பில்டிங் பாரு, இந்த பில்டிங் ஹைட்டாக இருக்குது, அது பக்கத்து பில்டிங் குட்டியாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் கடவுளை செய்கிறவங்கள பொறுத்து தான் ஹைட் மாறுமே தவிர, எந்த கடவுள் ஹைட்டுன்னு கேட்டால் எல்லா கடவுளும் ஈக்குவல் தான். சரியா? நேரில் கடவுள் பார்த்துக்கியா? இல்லை தானே, எல்லோரும் சொல்லி தானே. அவங்களும் வானத்தில் இருக்காங்க இல்லையா? இப்போ வானத்தில் இருக்காங்கன்னா அதுவே ஒரு தனி பவர் தானே. ஒரு கடவுள் மேலேயும் ஒரு கடவுள் கீழேயும் இருக்காரா? எல்லா கடவுளும் மேலே தானே இருக்காங்க. அப்போ எல்லோரும் ஈக்குவல் தானே. சரியா? ஒரு வழியாக நம்ம முடிக்க போகிறோம். தெரியுமா? திரும்ப ஒரு ரவுண்ட் போகணும். திரும்ப என்ன பண்ண போகிற? என்னால் ஓட முடியாது, என் கூட வாக்கிங் தான் வரணும். ஓகேவா? வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரன்னா? நீ ஓடிடுவே எனக்கு முன்னாடி, ஒன்னால் பிடிக்க முடியாதே. ரெட் கலர் எங்கேயோ போச்சு. கொஞ்ச நேரத்தில் சன்னா வெளியே வருவாங்க. ரெட் கலர் தக்க 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 தக்கன்னு அந்த சூரியன் வரத்துக்குள்ளே நம்ம ஓடிடணும். வெயில் அடிச்சிச்சு, நம்மளால் தாங்க முடியாது. ஜெயச்சந்திரன் தானே? ஜெயச்சந்திரன் கடை மூடி இருக்குமே. ஓ, ஜெயச்சந்திரனுக்கு வந்துட்டோன்றியா? ஆமாம். ஃபார்வர்ட், ரன் 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 ரன். பொறுமையாக ஓரமாக ஓடு. அவ்வளோதான், ஓட ஆரம்பித்தாரா. வரும்போது தூக்க கலக்கத்தில் சைலண்ட்டாக வந்தார். பாதி தூரம் நான் பாட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் அவரை குஷிப்படுத்தி அவரை தெளிவு பண்ணால், அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக என்கிட்ட கொஷின்லாம் கேட்டார். எந்த கடவுள் பெரியவர், எந்த கடவுள் இது. சரி, ஓகே, எல்லா கடவுளும் சேம் தான். நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வந்தால், ரிட்டர்ன் போகும்போது நான் ரன்னிங் தான் ஓடுவேன்ட்டார். ஐயோ, என்னால் ஓட முடியாது, வாக்கிங் பண்ணலான்னா, நான் ரன்னிங் தான் பண்ணுவேன். சரி, நீ ரன்னிங் பண்ண, நான் வாக்கிங் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் பின்னாடியே நான் ஃபாஸ்ட்டாக நடந்தேன். கடைசியில் நான் பாதி ரன்னிங் பாதி வாக்கிங் தான் பண்ணேன்.
அவர் ஓடுற ஃபாஸ்ட்டுக்கு என்னால் நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல். பட் இந்த இடம் கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா பாருங்கள், அந்த கோட்டுக்கு பாதி வரலும் வண்டிலாம் வராது மோஸ்ட்லி. ஏன்னா நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறதால அவ்வளோ இடம் கேப் விட்டு தான் வண்டிலாம் போகும். மார்னிங் டைமில் ரொம்ப டிராஃபிக்கும் இருக்காது இந்த இடத்துல. இவர் முன்னாடி ஓடுறத பார்த்தா குட்டி பையனாக இருக்குது. எதிரில் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போனார். இவர் அதை கூட கவனிக்காமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரன் பண்ணிட்டு ஓடிட்டுருக்காரு. இவர் முன்னாடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஐயோ கேப் ஜாஸ்தி, இவ்வளோ பெருசே சீக்கிரம் ஓடணுமே அப்படின்ட்டு மூச்சு வாங்க நான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். அழகாக பிரிட்ஜுக்கு மேலே அழகாக பேர்ட்ஸ்லாம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என் கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஆனால் ஓகே, அங்கே ஒரு ரன் பண்ணுறவர் வந்து இவரை ரொம்ப ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அவனுக்கு பார்ட்னர் கிடச்சிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறமா அவர் கொஞ்சம் தூரம் இருந்துட்டு அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதனால் அவரை விட்டுட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். குட்டி பையன் பாருங்கள், கொஞ்ச நேரம் அவர் ரொம்ப முன்னாடி போயிடுறாரு. அப்புறம் அவரை விரட்டி நான் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணார். கொஞ்ச நேரம் நில்லுங்க, அம்மா வரட்டும் அப்படின்னு. அதனால அவரை நான் பிடிச்சேன். இல்லைன்னா அவரை கடைசி வரலும் நான் பிடிச்சே இருக்க மாட்டேன். கொஞ்சம் தூரம் தான் கூட ரன் பண்ணிட்டு வந்தவர். இவர் குட்டியாக ஓடவே அவருக்கு வந்து கிளாப்லாம் பண்ணார். கூட இவர் வந்து டைகர்னு வேற கூப்பிட்டாரு. டைகர் ரன் ஃபர்ஸ்ட்டாக ரன் பண்ணுங்க அப்படிலாம் ஒரே என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் முடிச்சுட்டு இவர் வந்து என்ன சொன்னார், நான் டைகர் கிடையாது, நான் சீட்டாக், அவர்கிட்ட போய் சொல்லுனார். நான் சொல்ல மாட்டேன், நீயே போய் சொல்லுன்ட்டு சொன்னதும் அவர் போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் டைகர் கிடையாது, சீட்டாக் தான் ஃபாஸ்ட்டாக ஓடும், அதனால் நான் சீட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்படி ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட ஒரு 4 கிலோமீட்டர் நாங்கள் வாக் பண்ணி ஜாக் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் உட்காந்து வேர்வையெல்லாம் ஆற்றிட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். சமைக்க போனால் குட்டி பையனை வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் தக்காளி கட் பண்ணி தந்தார். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே அன்றைக்கி நடந்தது இது ஆக்சுவலாக. அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபிஷ்ஷும் ப்ரானும். அதுக்குள்ளே பாப்பாவையும் எழுப்பிட்டு அவரை வந்து ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கோம். பிரஷ் குத்துதா எங்க. ஆக்சுவலாக இது வந்து போன வாரம் எடுத்து வச்சேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அப்போல்லாம் நல்ல வெயில். குட்டி பையன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தது இளநீ தரலாம், இளநீ வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொன்னேன். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. காலையில் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் கழுவி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு வடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து ரசம் ஒரு பக்கம் வச்சுட்டேன். எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் குட்டீஸ்க்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் ஊற வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் சுண்டலோடு சேர்த்து ஜூஸையும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் நன்னாரி சேர்த்து பண்ணி தந்துடலான்ட்டு அதுக்கு கொஞ்சம் பாதாம் பிசின் ஜப்ஸா செப்ஸியும் சேர்த்து ஊற வச்சிடலான்ட்டு அதை ஊற வச்சுட்டு அப்படியே ப்ரான் கிரேவிலாம் செஞ்சு முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் அதை மதியானம் செஞ்சுக்கலான்ட்டு குளிக்க ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. பாப்பாவும் ஊற்றுட்டு விடு, 2 பேரும் ஊற்றுங்க. சீக்கா போட்டு குளிச்சிடலாம். ஓகே டன். நலங்கு மாவு காலி ஆயிடுச்சு. அரைக்க டைம் இல்லை. சரி அரைச்சிடும் ஒரு 2 நாளில். அது வரலும் என்ன பண்ணலாம், சோப்பு போடாமல் அப்படின்ட்டு கடல மாவு அரைச்சி வச்சுருக்கேன் 1 கிலோ போட்டு. அது கூட மஞ்சள் சேர்த்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு குளிக்க வச்சுருவேன். அதுவுமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் நலங்கு மாவு அரைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குளிக்க வச்சதும் கருப்பு கவுனி ரைஸில் தோசை சுட்டு கொடுத்துட்டு அது அப்படியே அந்த ப்ரான் கிரேவி போட்டு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா 2 பேரும் சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நீ ஒரு முறை பாப்பா ஒரு முறை, ஜெய்கண்ணா நீ ஒரு முறை பாப்பா ஒரு முறை. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.